I welcome you to learn English. இங்கே 3 sentences கொடுத்துருக்கேன். இந்த 3 sentencesல ஏதோ ஒரு sentence odd sentence. Odd அப்படின்னா என்னது? ODD. Odd அப்படின்னா வேறுபாடு இருக்கிற அப்படின்னு அர்த்தம். 3 sentencesல ஏதோ ஒரு sentence வேறுபாடான sentence. இதை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு கிராமர் அப்ளை பண்ணணும், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும், அதே மாதிரி மீனிங் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ எல்லா ஸ்கில்ஸையும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஹீ இஸ் கோயிங் டு காலேஜ். அவர் கல்லூரிக்கு சென்று கொண்டிருக்கிறார். தே ஆர் ட்ரிங்கிங் காஃபி. அவர்கள் காஃபி குடித்து கொண்டிருக்கின்றனர். ஸோ 2 சென்டென்சஸுமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கா? இஸ் கோயிங் ஆர் ட்ரிங்கிங். அடுத்தது பாருங்கள், வி ப்ரோக் த டோர் எஸ்டர்டே. ப்ரோக் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஸோ இந்த சென்டென்ஸ் தான் ஆட் சென்டென்ஸ். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் யோசிப்பீங்க, கிராமர் ஸ்கில்ஸ் அப்ளை பண்ணுவீங்க, சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஸ்கில்ஸ் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ தட் இஸ் தி எக்ஸசைஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் லுக் அட் தீஸ் 3 sentences, 3 questions. என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் யோசிக்கிறப்ப எல்லா ஆங்கிள்ஸ்லையும் யோசிச்சிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வாட் இஸ் த கிவன் டீட்டெயில்? கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள் என்ன? விச் பிளேஸ் இஸ் அலாட்டட்? எந்த இடம் கொடுக்கப்பட்டுள்ளது? ரெண்டுமே WH டைப் கொஸ்டின்ஸ். மூணாவதாக இருக்கிறது SR நோ டைப் கொஸ்டின். ஸோ கொஸ்டின்ஸில் 2 டைப் இருக்குது. WH டைப் கொஸ்டின்ஸ், SR நோ டைப் கொஸ்டின்ஸ், அதாவது வேர்பல் கொஸ்டின்ஸ். மூணாவது கொஸ்டின் WH வேர்டில் ஆரம்பிக்காமல் ஒரு வேர்பில் ஆரம்பிக்குது பாருங்கள். ஸோ தட் இஸ் தி ஆட் சென்டென்ஸ். லுக் அட் தீஸ் 3 sentences. எல்லாமே ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்குது. ஏன்னா வில் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கிறதுனால இது ஃப்யூச்சர் டென்ஸ். ஸோ இந்த 3 sentencesல எந்த சென்டென்ஸ் ஆட் சென்டென்ஸ்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இதில் ஒரு சென்டென்ஸில் மிஸ்டேக் இருக்குது. ஐ வில் கோ ஆன் மண்டே. ஸோ இந்த நாட்களை சொல்கிறப்ப ஆன் தான் வரணுமே தவிர இன் வரக்கூடாது. இன் எங்கே வரணும்? பிளேஸ்க்கு வரலாம். அதாவது ஐ ஆம் இன் டெல்லி, ஐ ஆம் இன் சென்னை, அந்த மாதிரி. இந்த 3 வாக்கியங்களில் எந்த வாக்கியம் வேறுபாடாக இருக்குது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு 3 சென்டென்சஸையும் ரீட் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ரீட் பண்ணுறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த இடத்துல பியூட்டிஃபுல் தான் வரணும், பியூட்டி வரக்கூடாது. எல்லா சென்டென்சஸோடைய மீனிங் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். Now look at these 3 sentences. Again, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எந்த சென்டென்ஸ் ஆட் சென்டென்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அந்த சென்டென்ஸில் எதுவும் மிஸ்டேக் இருக்கா, இல்லை இது வேறு வகையில் வேறுபடுதா அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. 2 வேர்பல் கொஸ்டின்ஸ் இருக்குது. மிடில் இருக்கிறது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ், ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் வாக்கியம். ஹவு காஸ்ட்லி திஸ் வாட்ச் இஸ். எவ்வளவு விலை இந்த வாட்ச்? அதாவது நிறைய விலை அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் நிறைய ரீட் பண்ணியும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது. அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Now look at these 3 sentences. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சென்டென்ஸாக பொறுமையாக வாசிங்க. வாசிக்கிறப்பவே உங்களுக்கு எந்த சென்டென்ஸ் ஆட் சென்டென்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வெக்காபுலரி அப்படின்னா வேர்ட்ஸ், வேர்ட் பவர். நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிறணும். அந்த வார்த்தைகளில் வேர்ப்ஸ் என்னென்ன, அதாவது வேலையை குறிக்கும் வார்த்தைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிறணும். அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ சென்ட் அப்படிங்கிற வார்த்தையின் பாஸ்ட் ஃபார்ம் சென்ட், சென்டட் அப்படின்னு ஒரு வேர்டு கிடையாது. அகைன் 3 questions. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. எந்த கொஸ்டின் ஆட் கொஸ்டின் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இங்கே நம்ம டென்ஸ் பார்க்குறோம், இங்கிலீஷ் டென்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டின் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, 2வது கொஸ்டினும் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது, 3வது கொஸ்டின் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. வாட் ஆர் தே டூயிங்? ஸோ that one is odd question. Look at these 3 sentences.
வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சென்டென்ஸாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணுறப்பவே உங்களுக்கு எந்த சென்டென்ஸ் ஆட் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ரீட் பண்ணி பாருங்களேன். டேக் திஸ் அண்ட் ரப் நீட்லி. இதை எடுத்து சுத்தமாக துடைக்கவும். ஒரு கமாண்ட் மாதிரி இருக்கா, அதாவது ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கா. அடுத்தது லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். பின் தி எட்ஜஸ் ப்ராப்பர்லி டு ஃபைல். ஃபைல் பண்ணுறதுக்கு எட்ஜஸை பின் பண்ணுங்கள். மிடில் இருக்கிறது சென்டென்ஸ் ஒரு நார்மல் அசர்ட்டிவ் சென்டென்ஸ். இங்கே நம்ம டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸை பார்க்குறோம். லுக் அட் தீஸ் 3 சென்டென்சஸ். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சென்டென்ஸாக பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். ஐ அப்ளை ஹேர் டை. இந்த டை அப்படிங்கிறது ஹோமோஃபோன்ஸ், அதாவது ஒரே உச்சரிப்பில் இருக்கிற வேறு வேறு அர்த்தங்கள் கொண்ட வார்த்தை. டிஐஇ அப்படின்னா இறப்பு அப்படின்னு அர்த்தம். டிஒய்இ அப்படின்னா சாயம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ அப்ளை ஹேர் டை, தட்ஸ் தி ஆட் சென்டென்ஸ். இந்த 3 வாக்கியங்களில் எந்த வாக்கியம் ஆட் சென்டென்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய இங்கிலீஷ் ஸ்கில் அட்வான்ஸாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி கண்டுபிடிக்க முடியலன்னா பேசிக் லெவலில் இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். ஹி யூசஸ் திஸ். அவர் இதை பயன்படுத்துகிறார். திஸ் ஒன் இஸ் ஆட். ஏன் இது வேறுபாடாக இருக்குது? அந்த வேர்ப்ஸ் எல்லாத்தையுமே பாருங்களேன். வாட்டர்ஸ், ஃபோன்ஸ். ஸோ நவுன்லேருந்து ஒரு வேர்ப் ஃபார்ம் ஆகிருக்கு, அதாவது பெயர் சொல்லேருந்து வேலையை குறிக்கும் வார்த்தை ஃபார்ம் ஆகிருக்கு. பட் அந்த யூஸ் அப்படிங்கிறது ஆக்சுவல் வேர்பு. ஸோ அது ஒன்று தான் ஆட் சென்டென்ஸ். லுக் அட் தீஸ் 3 சென்டென்சஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அது டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது. டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா ஒருத்தர் சொன்ன வார்த்தையை எக்ஸாக்டாக அவர் யூஸ் பண்ண வேர்ட்ஸை சொல்கிறது தான் டைரக்ட் ஸ்பீச். அதை இன்வெர்டட் கமாஸில் சொல்கிறோம். மற்ற சென்டென்சஸ் எல்லாமே இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் ஆட் சென்டென்ஸ். லுக் அட் தீஸ் 3 சென்டென்சஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எந்த சென்டென்ஸ் ஆட் சென்டென்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். ஆல்ரெடி நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி உங்களுடைய இங்கிலீஷ் ஸ்கில்ஸ், கிராமர் ஸ்கில் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணணும். ஸோ இந்த இடத்துல லாஸ்ட் நைட் அப்படின்னு இருக்குது, அதாவது நேற்று இரவு அப்படின்னு இருக்குது. அப்போ கடந்த காலம் அரைவ்டு அப்படின்னு வரணும். அரைவ் அப்படிங்கிற வேர்போட பாஸ்டன்ஸ் அரைவ்டு. அதுவே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா இட் அரைவ்ஸ் அப்படின்னு இருக்கும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. எந்த சென்டென்ஸ் ஆட் சென்டென்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். ஃபர்ஸ்ட் 2 சென்டென்சஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, பொதுவான விஷயங்களாக இருக்குது. லாஸ்ட் சென்டென்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸசைஸ் பண்ணோம். அதாவது உங்களுடைய இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸசைஸ். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.